Kepler's third law states that the square of the orbital period of a planet around the sun is proportional to third power of the average distance cube of the mean distance from the planet from the sun. And t squared equal to the proportionality sign is removed by a constant k into r cube. Okay, where k is constant, the mass of the sun and the planet are m and n. Mass of the sun, mass of the planet respectively, as the Newton law, force will be g mm by r square. Okay, இங்க நம்ம bookல the small r squared r cube போட்டறனால we will have it r small. So r cube இங்கேயும் அதே r cube. என்ன கேட்டிருக்குன்னா what is the relation between g and k? Universal gravitational constant go இது கெப்லர்ஸ் லால வர்ற கான்ஸ்டன்ட், இது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்ல வர்ற கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ இந்த ரிலேஷனை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, உனக்கு இந்த ஃபார்முலா வர்றதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் போட்டலாம். ஏன்னா எர்த் அட்ராக்ஷன் எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை r squared. அப்போ ஒரு m கேன்சல் ஆச்சு, ஒரு r கேன்சல் ஆச்சு. v இருக்க இடத்துல r ஒமேகா போடு. இதோட கன்வென்ஷன் r squared ஒமேகா க்கு 2 pi by t the whole squared போட்டுறலாமா? 4 pi squared by t squared. டவுட் இருந்தா கேளு. v equal to r ஒமேகா, r squared ஒமேகா squared வரணும் இந்த இடத்துல. r squared அப்படியே வச்சுட்டு ஒமேகா க்கு 2 pi by t the whole squared போட்டேன். 4 pi squared t squared equal to g m by r. But coming to this relation, r cubed, r cube இந்த ஒரு சைடு கொண்டு போயிடலாமா? அல்லனா r cube into 4 pi squared equal to t squared into gm எழுதிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். Here instead of r cube, r cube பதிலா நீ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம்? t squared by k சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப r cube பதிலா t squared by k, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். 4 pi squared ஒரு கான்ஸ்டன்ட், gm ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ அத k ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஈக்குவல் டு t squared by some கான்ஸ்டன்ட். அது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல 4 pi squared வரும், 4 pi squared gm வரும். அப்ப இந்த ரிலேஷன் தான் என்ன ரிலேஷன்? t squared கேன்சல் ஆயிடும். கரெக்டானா? 4 pi squared என்ன தப்பு பண்ணிருக்கோம்? here r cube இருக்க இடத்துல t squared by r கேன்சல் ஆச்சு. அப்போ ரிலேஷன் இஸ் k into gm equal to k into gm will be equal to 4 pi square. K into gm equal to 4 pi squared is the answer. இன்னொரு தடவை சிம்பிளா சொல்றேன். இந்த ரிலேஷனையும் ரிலேட் பண்றோம். இது கெப்லர்ஸ் தேர்ட் லா, இது நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன், இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன கொடுக்கும்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். எப்போ mv ஸ்கொயர் பை ஆர் போட்டோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணா v இருக்க இடத்துல ஆர் ஒமேகா போட்டோம், ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்துச்சு. அடுத்தது ஆர் கியூபை செப்பரேட் பண்றோம். ஆர் கியூப் இஸ் நத்திங் பட் டி ஸ்கொயர் பை கே, அதான் போட்டிருக்கோம். ஆர் கியூப் டி ஸ்கொயர் பை கே ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை ஜிஎம் இன்டு 4 pi squared. டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. நவ் k into gm equal to 4 pi squared is answer.